உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இது என்னுடைய மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளாவே எனக்கு வந்து அமைஞ்சிடுச்சு. ஏன்னா எல்லாருமே விஷ் பண்ணிட்டு நல்லாவே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி குழந்தைங்க ரொம்பவே ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. வாங்கம்மா எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னுடைய பிறந்த நாளுக்கு நானே எப்படி சர்ப்ரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி. சரி எனக்காக இல்லைனாலும் பிள்ளைங்களுக்காக கண்டிப்பா நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும் இல்லையா? அதனால வீட்ல சிம்பிளா ஒரு வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு அன்றைக்கி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தான் ஜீவா மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. எப்பவுமே பர்த்டேக்கெலாம் நம்மளால் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் மட்டுமே தான் மிஞ்சும் இல்லைங்களா? இதெல்லாம் என்னென்னா லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத தருணங்கள். அப்பப்போ ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடந்துச்சுன்னா, ஆஹா இந்த வருஷம் இதை பண்ணாங்களே, அடுத்த வருஷம் இதை பண்ணவே இல்லையா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால் நடக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜீவா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டான்.